வரைக்கும் என்ன பண்ணும் நியமங்கள். ஐ திங்க் இது எல்லாமே படிச்சதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம வந்து சாத்விக உணவு செய்யல. அது செய்யலாமா அதுல இருந்து? ஸோ பாபாவுடைய இது அவ்யக்த முரளி. பாபா சொன்னது இந்த பாயிண்ட் 28 பிப்ரவரி 2003 இதெல்லாம் பாபா சொல்லியிருக்காரு. நீங்க பிராமணர்கள் எல்லாருமே ஒரு வந்து திருடமான சத்தியம் செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய உணவு மற்றும் பானம் அதற்காக இத்தானே நீங்க எல்லாருமே மதுபன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு சொன்னா அதுல வந்து உங்களுடைய உணவு பத்தி உங்களுடைய டயட் பத்தி தூய்மையாக இருக்குதா அப்படின்னு கேட்கப்படுது. இதை கேட்கறாங்க தானே உங்களை பாபா சொல்றாரு முரளியில. சோ பாபா கேக்குறாரு உங்களுடைய உணவும் பானமும் அது நீங்க வந்து கடைபிடிக்கிறது உறுதியாக இருக்கா, இல்லோ அப்போ உறுதியாக இருந்து அதுக்கப்புறம் அப்பப்போ பலவீனம் ஆகுதா. டபுள் ஃபாரினர்ஸ்க்கு பாபா சொல்றாரு டபுள் உறுதியாக இருக்கணும். டபுளாக உறுதியாக இருக்கான்னு பாபா கேக்குறாரு. டபுள் ஃபாரினர்ஸ்க்கு டபுளாக உறுதியாக இருக்கா, இல்ல நீங்க அப்பப்போ கொஞ்சம் களைப்படைறீங்களா, இல்ல இன்னைக்கு பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் வெளியில இருந்து சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் அப்படி நீங்க பலவீனம் அடையறது இல்ல தானே. உணவு பானத்துல நீங்க உறுதியாக இருக்கீங்களா. இதனால தான் பக்தர்களும் பக்தர்களும் என்ன செய்யறாங்க, ஞாபகார்த்தத்துல அவங்களும் விரதம் இருக்காங்க இல்லையா. நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் பாபா உங்களுடைய ஞாபகார்த்தத்துல அவங்க உணவு பானத்துல அவங்க வந்து விரதம் வைக்கிறாங்கன்னு சொல்றாரு பக்தர்கள். இதுல சாத்வீக இதுல என்ன நியமம் ஒழுக்கம் அப்படின்னு சொன்னா பாபா சொல்லியிருக்கிறது தான் உங்களுடைய ஜெசா அன்னு வெசா மண் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. அப்படின்னா உங்களுடைய உணவு எப்படி இருக்கோ அதே போல உங்களுடைய மனமும் இருக்கும். அதனால உங்களுடைய உணவு வந்து சாத்வீகமாக இருக்கணும், வெஜிடேரியனாக இருக்கணும், யோகியால அத தயார் செய்யப்படணும், அப்புறம் சைலன்ஸ்ல சாப்பிடணும். உங்களுக்கு இந்த படம் இதுல வந்து ஒரு படம் காமிச்சிருக்கேன். என்னன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது லைனா உட்கார்ந்து இருப்பாங்க. சாக்கார் பாபா இருக்கும் பொழுது அந்த ஒரு படம் இருக்கு. ரெண்டு பக்கம் வரிசையா உட்கார்ந்து குழந்தைங்க இங்க பரிமாறிட்டு இருக்காங்க. பாபாவும் முன்னாடி உட்கார்ந்து சைலன்ஸ்ல சாப்பிடு. அது ஒரு அந்த ஒரு பழக்கம் இருக்கணும்னு சொல்றாரு பாபா. சோ உங்களுடைய கைகளால கரங்களால நீங்க உணவை தயாரிங்க. ஆனா உங்களுடைய புத்தி வந்து சிவபாபா கூட இருக்கட்டும். பிரம்மா போஜனம் அப்படின்னு சொன்னா தூய்மையாக இருக்கணும். பிரம்மா போஜனம் தான் பிராமணர்களுக்கான உணவு. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தி நம்ம பிராமணர்கள் உணவு தயாரிக்கும் பொழுது யோகால இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பலம் அந்த உணவுல இருக்கும். சோ அந்த உணவு சாப்பிட சாப்பிட மற்றவங்களும் பிராமணர்கள் ஆகக்கூடியதாக இருக்கும். நல்ல பாபா வந்து நமக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கிறார். பாபா இது சக்கார் முரளிகள்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பிராமணர்கள் இருக்கணும், முழுமையாக யோகால இருந்து உணவை தயாரிக்கணும். உணவு வந்து ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருக்கணும். எல்லாமே வந்து நிறைய விடயங்கள் உணவு மேல தங்கியிருக்குன்னு சொல்றார் பாபா. நிறைய, ஆக்சுவலி நிறைய இல்லை, எல்லாமே சொல்றார் பாபா. எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ், எல்லாமே வந்து உங்களுடைய உணவுல தான் தங்கியிருக்கு. உணவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். அது ஒழுக்கம். அதுக்கப்புறம் கோட்பாடுகள் மரியாதை. சாத்வீக உணவு மட்டும்தான் சாப்பிடணும். அதுல வந்து எந்த விதமான மீனிங் மாம்சமோ இல்லை மீனிங் நான் வெஜிடேரியன். ஸோ இதுல வந்து
அதுக்கப்புறம் அனியன்ஸ், வெங்காயம், அதுல ஸ்ப்ரிங் அனியன்ஸ், லீக்ஸ், chives, scallions இதெல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு வெரைட்டி அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பூண்டு, அந்த கார்லிக் ஸ்கேப்ஸ் வேற இது இருக்காம், அது கூட இல்லை. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் முட்டையும் இல்லை, மீனும் இல்லை. ஸோ இது எல்லாமே இல்லாம இருக்கிறது தான் சாத்விக உணவு. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய கைகளால இல்ல நீங்க உங்களுடைய கைகளாலோ இல்ல ஒரு யோகி ஆத்மா சமைக்கிறது தான் சாப்பிடணும். ஹோட்டல்கள்ல ரெஸ்டாரண்ட்ஸ்ல சாப்பிடக்கூடாது. இல்ல நான் யோகி அப்படின்னா ஒரு பிராமண ஆத்மாக்கள் யார் இல்ல, அவங்க சமைக்கிறதும் சாப்பிடக்கூடாது. ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க குளிச்சிருக்கணும், சுத்தமாக இருக்கணும், அதுக்கப்புறமாக சமைக்கணும். சமைக்கும் பொழுது பாபாவுடைய நினைவுல இருங்க, மற்ற தேகதாரிகளுடைய நினைவுல இருக்காதீங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான விடயம். சம்டைம்ஸ் நம்ம இவங்களுக்கு சமைக்கிறோம், அவங்களுக்காக சமைக்கிறோம், குழந்தைங்களுக்கு சமைக்கிறோம், பேர குழந்தைங்களுக்கு சமைக்கிறோம், பாபாவுக்கு சமைக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாபா, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு. அதுதான் சொல்றது, தேகதாரிகளுடைய நினைவுல இல்ல, சிவபாபாவுடைய நினைவுல சமைங்க. அதுக்கப்புறம் அப்பாவுடைய நினைவுல சைலன்ஸ்ல இருந்து சாப்பிடுங்க. பிசினஸ் பத்தியோ இல்ல வெளி உலக விடயங்கள் பத்தியோ சாப்பிடும்போது பேசாதீங்க. இதெல்லாம் ஒரு மரியாதைன்னு பாருங்க. நம்ம சம்டைம்ஸ் வந்து லேசாங்க எடுத்துடுறோம் சில விடயங்கள், அது அப்படி லேஸ் ஆயிடுது. எல்லாருமே பண்றாங்க தானே அப்படின்னு சொல்லி நம்மளும் பண்ணுறோம். பட் கடைப்பிடிக்கிறவங்க அது கடைப்பிடிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் பாயெல்லாம் தனியா போய் உட்காந்து சாப்பிடுவார். இப்போ பிளேட் எடுத்துட்டு போய் தனியா உட்காந்து பாபாவோட நினைவுல அப்படி சாப்பிடுவேன். நீங்க தாதிஜி எல்லாம் பாருங்க, தாதி ஜானகி சாப்பிடும்போது கூட சைலன்ஸ்ல சாப்பிடுவோம். எல்லாம் இருப்பாங்க பக்கத்துல, அங்க ஓடிட்டு இருப்பாங்க, முன்னாடி பின்னாடி எல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்க சாப்பிட்றத பார்த்தா அவ்வளோ ஒரு சைலன்ஸ்ல சாப்பிடுவாங்க. ஒரு கோட்பாடு. அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு, யாரு வந்து பிரம்மா போஜனத்தை சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. ஸோ மகாரதிகள் கூட அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும், கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல. அதனால சமைக்கும் பொழுது ஒரு யோக யுக்தாக சமைக்கக்கூடியதாக இருக்கும். சும்மா அப்படி புதுசா வரவங்களுக்கு மட்டும் சமைக்க கொடுக்கறது இல்லை, பட் யோகி ஆத்மாக்கள் மகாரதிகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தாதி கூட பாத்தீங்கன்னா, தாதி ஜானகி எங்களுக்கெல்லாம் ஒரு ரோட்டா போட்டது. சமர்ப்பணமாகிய குமாரிகளுக்கு எங்களுக்கு எல்லாருமே ரோட்டா, நாங்க எல்லாருமே சமைக்கணும். ஒரு நாளாவது சென்டர்ல, பெரிய சென்டர் தானே, சின்ன சென்டர்னா டெய்லி சமைப்போம் எல்லாருமே. பெரிய சென்டர் இருக்கிறதுனால அங்கே நிறைய பேர் இருக்கும். பட் தாதி ஜானகி மேக் ஷூர் பண்ணாங்க எல்லாருமே ஒரு நாளைக்காவது வாரத்துல சமைக்கணும், அட்லீஸ்ட் ஒன் டே, மெனி டைம்ஸ் இஸ் ஓகே. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அது வந்து இந்த ரூட்டா போகுது. எல்லாம் இருப்போம். ஸோ ஒரு கண்டிப்பா அதுல ஒரு மகாரதி யோகி ஆத்மா இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜெயந்தி பையனோ இல்ல சுதேஷ் தீதியோ அந்த டைம் இருந்தாங்கன்னா வருவாங்க கிச்சனுக்கு வந்து அப்படி சுத்தி பார்த்துட்டு போவாங்க. எவ்ரிடே முடிஞ்சா இந்த லஞ்ச் டைம் கீழே வருவாங்க. அப்போ இல்லை காலையில பிரேக்ஃபாஸ்ட் டைம் கண்டிப்பா வந்து கிச்சன் ஒரு வாட்டி சுத்தி பார்த்துட்டு போவாங்க இன்னைக்கு வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாபா சொன்னது நமக்கு ஒழுக்கம், மரியாதை. அதுக்கப்புறம் இதுல கோட்பாடுகள் என்னன்னு சொன்னா இன்னும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சூக்ஷமாக டீட்டெயிலா. ஸோ பிரம்மா போஜனம் சென்டர்ல சமைக்கும் பொழுது சைலன்ஸ்ல இருக்கணும், பாபாவுடைய நினைவுல இருக்கணும். இதுல வந்து ஒரு போட்டி கிடையாது. இவங்க எப்படி சமைக்கிறாங்க, நாங்க அப்படி சமைக்கிறாங்க, நான் இப்படி சமைக்கணும், இவங்க அப்படி சமைச்சாங்க, போட்டி கிடையாது. ஆனா இப்போடைய நினைவுல சமைக்கணும். பிரம்மா போஜனம் அப்படின்னு சொன்னா ஒரு பேலன்ஸா இருக்கணும்.
ஒரு சத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக கூட இருக்கக்கூடாது, ரொம்ப ராயலா ராஜரீகமா பல 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 ஐட்டம்ஸ் அப்படியும் இருக்கக்கூடாது. ஸோ ஃப்ரெஷ் ஃபுட் டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து சிம்பிளா சாதாரணமா ஹெல்த்தியா செஞ்சு பாபாக்கு ஆஃபர் பண்ணணும் டெய்லி. ஸோ ஓகே, ஸ்பெஷல் அக்கேஷன் இருக்கு, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு அப்படின்னு சொன்னா, பண்டிகை இருக்குன்னு சொன்னா அது ஓகே, அது வந்து ஒரு வாய்ப்பு, பல ஐட்டம்ஸ் பண்ணலாம், பட் டெய்லி பண்ண தேவையில்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் செய்றேன் அப்படின்ற கான்சியஸ்னஸ்ல சமைக்க கூடாது. நான் செஞ்சேன், நான் செய்றேன், அதுலயும் நான் வந்துரும் தானே. நான் அதுவும் நல்லா சமைக்கிறது ஒரு டேலண்ட் இருந்ததுன்னா அதுலயும் நான் வந்துடும். ஸோ அது நான் செஞ்சேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த உணவு சாப்பிட்றவங்களுக்கு பாபாவுடைய நினைவு வரணும், யஜ்யத்தோடைய நினைவு வரணும். அவங்கள வந்து அது சாப்பிட்றப்போ அவங்களுக்கு பேராசை உண்டாகக்கூடாது. எவ்வளவு சூக்ஷமான விடயம் செஞ்சுட்டு பாருங்க. எந்த மாதிரி நம்ம அதை சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது சாப்பிட்றவங்க வந்து பேராசை உண்டாகக்கூடாது, ஆனா பாபாக்கு நெருக்கமாக வரணும், யஜ்யத்துக்கு நெருக்கமாக வரணும். அந்த மாதிரி கான்சியஸ்னஸ்ல நம்ம சமைக்கணும். ஸோ எப்பவுமே வந்து நிமித்தமான ஆத்மா கிட்ட செக் பண்ணி அந்த பிரம்மா பூஜன் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுன்றது செய்யலாம். எப்படி அங்க இருக்கும் அந்த ப்ரொசீஜர், அது மாதிரி சும்மா தானே சமைச்சு யாருக்கும் கொடுக்கறது, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ப்ரோட்டோகால், இதெல்லாம் வந்து கணக்கு உருவாகாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் முக்கியம் ஃபாலோ பண்றது. ஸோ நிமித்தமாக இருக்கிறவங்களுக்கு கேட்டு செய்யணும். சும்மா நம்மளே செஞ்சு கொடுக்கறது மற்றவங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் சுத்தமாக கிச்சன் இருக்கணும். பிரம்ம பூஜன் செய்யறதுக்கு முன்னாடி செஞ்சதுக்கு அப்புறமும் கூட கிச்சன் வந்து கிளீனா இருக்கணும். எப்பவுமே கிச்சன் வந்து சுத்தமாக இல்லாம இருக்கவே கூடாது. நாங்கெல்லாம் அந்த சின்ன சின்ன வயசுல பாபா கிட்ட வந்தப்பவே இது நல்ல ட்ரைனிங். கிச்சன் வந்து கிளீனா இல்லைன்னு சொன்னா அது அங்க வந்து சென்டர் சரியில்லைன்னு. எப்பவுமே வந்து கிச்சன் எனி டைம் 12 மணி நைட் உள்ள போனாலும் இந்த காலையில் எத்தனை மணிக்கு போனாலும் கிச்சன் வந்து கிளீனா இருக்கணும். இல்லை தான் லேட் ஆனாக இருந்தாலும் அந்த கிச்சன் சிங்க்ல வந்து இன்னைக்கெல்லாம் வந்து டைமே இல்லை யாருக்கும் ஓடிட்டு இருக்கிறது. பட் நாங்க அப்படிதான் ட்ரெயின் பண்ணது எங்களை. கிச்சன் சிங்க்ல எந்த ஒரு அப்படி விட்டுட்டு போக கூடாது. இவ்வளவுதான் லேட் ஆனாலும் இவ்வளவுதான் களைப்பாக இருந்தாலும் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு தான் போகணும். அந்த ட்ரைனிங். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய சேவா ஃபுல்லா முடிக்கணும். நீங்க அப்படி பாதி பாதி விட்டுட்டு மற்றவங்க செய்யறதுக்காக விட்டுட்டு போகாதீங்க. அப்போ அந்த சேவையில வந்து ஃப்ளோ இருக்காது. வந்து சென்டர்ல எஸ்பெஷலி காலையில சமைச்சவங்க ஒழுங்கா செய்யலைன்னு சொன்னா வரவங்களுக்கு அதுக்கப்புறம் அது இல்லாம இருக்கும் இல்லையா, வேஸ்ட் தாட்ஸ் தேவையில்லாம. அதனால பட் முக்கியமா இன்னொன்னு என்னன்னு சொன்னா பிரம்மா பூஜன் வந்து வீணாகாம பார்த்துக்கணும். அது பெரிய பொறுப்பு, பெரிய கணக்கு. அது வீணாகவே கூடாது. யாருக்கிட்ட இருந்து எங்க இதெல்லாம் வந்திருக்கும், அது எவ்வளவு நம்ம அது வந்து பார்த்துக்கணும், வீணாக கூடாது. ஸோ பாபாக்கு வந்து அது ஆஃபர் பண்ணியிருக்கோம். தேவர்களுக்கும் அவ்வளோ அது பிடிச்சது பிரம்மா போஜனம். ஸோ பிரம்மா போஜனம் சாப்பிட்றப்போ நம்மளுடைய இதயம் வந்து சுத்தமாகுது. அவ்வளோ அதுக்கு முக்கியத்துவம் இருக்கு. அதனால அதை வீணாகாம பார்த்துக்கணும். அது நம்மளுடைய பொறுப்பு. ஓகேயா? ஏதாவது கேள்வி இருக்கா சாப்பாட்டுல? சிஸ்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப எங்கட வீட்டு எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நான்வெஜ் சாப்பிடுவினா, அப்ப நான் பாபாக்கு போக் வைக்கிறேன்டா ஃப்ரூட் அண்ட் நட் அப்படி வைக்கலாமா, இல்லைண்டா வைக்க கூடாதா? ஜென்ரலா சொல்றது வந்து உங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்தா நீ சமைச்சு வைக்கிறது பெட்டர் இல்லையா? வெறும் ஃப்ரூட் அண்ட் நட்டோட
வைக்கலாம், பட் ஒரு அதுக்குன்னு ரைஸ் ஒரு தனியா ஒரு ரூம் இருக்கணும். ஜென்ரலா நான்வெஜ் சமைக்கிற வீட்ல வந்து அப்படி வைக்கிறது இல்ல குக். பட் உங்களுக்கு அப்படி தனியா அந்த ரூம் இருக்கு, யாரும் வராங்க வராம இருக்கிற ரூம் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே. பட் பாபாக்கு சமைச்சு வைக்கிறது தான் ஆக்சுவல் போக். அப்படியேண்டா சிஸ்டர், இப்ப எனக்கு தனி ஒரு ரூம் இருக்குது, அதுக்குள்ளதான் நான் பாபாண்ட இதெல்லாம் வச்சிருக்கிறேன். அப்ப அதுக்குள்ள நான் ஒரு ரைஸ் குக்கரை வச்சுட்டு சும்மா ரைஸை மட்டும் செய்துட்டு பாபாக்கு வைக்கலாம் என்ன சிஸ்டர்? அப்படி செய்யலாம் என்ன? ஒரு குட்டி ரைஸ் குக்கரை தனியா வாங்கிட்டு. இப்போ தேங்க்யூ. மற்றவங்களுக்கும் அது கொடுங்க. ஓகே, அவங்களும் அது வந்து அதுல இருந்து பயனடைவாங்க இல்லையா? தேங்க்யூ சிஸ்டர். பட் ஆனா அதை ஏன் வைக்கணும், வீடை வந்து சாத்வீகமாக்கணும் அப்படின்றது பாபா கிட்ட சொல்லுங்க. ஓகே. ஓம் சாந்தி சிஸ்டர், எனக்கு ஒரு கேள்வி. நாங்கள் வந்து இங்க எங்கட சென்டர்ல நாங்கெல்லாம் போக் செய்யறாங்க, அதுக்கு கோட்பாடுகள் சொல்லுவீங்களா? அப்படி இவ்வளவு நேரம் சொன்னது அது தானே. இல்ல, இப்ப நாங்க செய்யறோம்டா ஸ்பெஷலா. சென்டர்ல செய்யறதுன்னா அதுதான். சென்டர்ல எல்லாமே கிளீனா தான் இருக்கும். என்ன மாதிரி கேக்குறீங்க? இல்ல, இப்ப வீட்டுல மாமிசம் சமைக்கிறார்கள் வந்து சென்டர்ல செய்யலாமா? நோ நோ நோ, ஆஃப் கோர்ஸ் நோ. சென்டர்ல போக இல்ல, போக என்ன கிச்சனுக்கே வர்றது இல்லை. அவங்க நம்மளுடைய கரங்கள் வந்து மாம்சத்தை வந்து தோற்றுறது, நம்ம செய்றோம் அப்படி சாப்பிடலனாலும் நம்ம கரங்கள் அதை யூஸ் பண்ணதுன்னு சொன்னா கிச்சனுடைய சேவை இல்லை, மற்ற சேவைகள் செய்யலாம். கர்மயோகா அதை செய்யலாம். பட் கிச்சன் சேவை வந்து ஃபுல்லா மாம்சத்து யாரு சமைக்கலையோ, நான் வெஜிடேரியன் சமைக்கலையும் அவங்க தான் அதை செய்யலாம். போக் போக இருக்கட்டும், கிச்சன் வருது, கிச்சன் மரக்கறி வெட்டுறது அது கூட இல்லை. புரிஞ்சுதா? ஆனா சிஸ்டர், சில பேர் செய்யணும் நாங்க சொல்லவே தெரியாது, கோவிப்பு என்ன மாதிரி எடுப்பினோம் தெரியாது. சில பேர் இல்ல, செய்யறாங்க. அப்படி கோவம் இல்லை தானே. இது வந்து கோட்பாடுகள். இதுல இருந்து கோவிச்சுக்கிறதுக்கு இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? பாபா தான் எல்லாமே சொல்றாரு நமக்கு. ஸ்ரீமத் நமக்கு என்ன முன்னாடி தெரியுமா? பாபா நமக்கு வந்து எப்படி எல்லாம் கணக்கு உண்டாகுது, எப்படி சுத்தமாக இருக்கணும், இது என்ன, இதெல்லாம் பாபா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல வந்து அவங்களுக்கு தானே கூடாது சிஸ்டர் செய்யறாக்களுக்கு. ஆமா, அண்ட் ஆல்சோ அவங்க செஞ்சு சாப்பிடுறவங்க இல்லையா? ஸோ அந்த எய்ம் வைக்கணும். இப்ப அப்படி பண்ண முடியலன்னு சொன்னா, ஓ ஓகே, இப்போ சங்கம் இடத்துல தான் நான் இதை செய்ய முடியும். ஸோ நான் எப்படி அதுல இருந்து மீட்டு வரலாம், எப்படி நான் அதை வந்து செய்யாம இருக்கலாம், ஸோ தட் நான் வந்து பாபாக்கு போக் செய்யறதுக்கு எனக்கு முடியணும் அப்படின்னு அந்த எய்ம் வச்சு நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க தானே. ஸோ அவங்க செய்த சொல்றது போக்கு நம்ம நாங்க நம்மளா சாப்பிட்ட சொல்றோம், நம்மளா சொல்றோம். பாபா சொல்றதுதான் நம்ம சொல்றோம். அவங்க செய்த போக்கு நாங்க சாப்பிட்டால் எங்களுக்கும் கர்ம கணக்கு வருமா? தெரியாது தானே. இப்போ தெரியாம செஞ்சது அதான் தெரிஞ்சு கோட்பாடு அவங்களுக்கு தெரியாம நாங்க சொன்னாங்க அவங்களும். இல்ல, அப்போ உங்களுக்கு அங்க நிமித்தமாக இருக்காங்க, ஸ்டெஃபானியா இருக்காங்க, அவங்க எல்லாம் கேட்டு இது வந்து என்ன ஒரு பழி போடுறதோ இல்ல நீங்க கிச்சனுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு நியமங்கள் கோட்பாடுகள் இருக்கு, பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்றோம், அவ்வளவுதான். நம்ம யாரும் செய்யல, இது உட்காந்து நம்ம யாருமே செய்யல, மனிதர்கள் செஞ்சது கிடையாது இல்லை. ஸோ ஒரு அன்போட நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி தான் இருக்கு, நீங்க அப்படி உங்களால முடியலன்னா ஸ்டெஃபானியா உங்களுடைய நிமித்தமா யார் இருக்காங்க அவங்களுக்கு சொல்லுங்க, சொல்ல அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதையும் வைக்கலாம். ஓகே, இப்படி இருக்குதா, ஃபைன், எங்களுக்கு தெரியல, இனி நம்ம பார்ப்போம் அப்படி பண்றதுன்னு. சொல்லுவாங்க. வீட்டுல வந்து மற்றாக்கள் சமைக்கணும், ஆனா நாங்கள் அந்த நான்வெஜ்ல டச் பண்ணலையேண்டா நாங்கள் கிச்சன்ல சேவா செய்யலாமோ? யா,
தேங்க்யூ சிஸ்டர். நான்வெஜ்ல தொடாட்டி செய்யலாம். ஓகே, நன்றி சிஸ்டர். மீனிங் பட் ஆனாலும் வேங்கம்மா, இது கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலைன்னா. பட் வீட்டில் நம்ம நல்ல யோகா செஞ்சு அவங்களுக்கும் நம்ம நல்ல பாபாவுடைய நினைவுல சமைச்சு சாத்விக உணவு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் அந்த ஒரு வரும் இல்லையா, நம்மளுடைய வீட்டையும் ஒரு கோவில் ஆக்கணும் அப்படின்னு இருக்கணும் அந்த ஏம். குழந்தைங்கெல்லாம் பெருசாங்க ஆயிட்டாங்கன்னு சொன்னா நம்ம செய்யலாம். இட்ஸ் நாட் ஈஸி, எஸ்பெஷலி நம்மளுடைய இந்த கலாச்சாரத்துல. பட் முடியும். பாசிபிள். நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. எல்லாமே நம்மளுடைய யோக சக்தியில தான் தங்கியிருக்கு. ஓகே, போலாமா அடுத்ததுக்கு? அடுத்தது என்னது? நல்ல சகவாசம். ஓகே, ஸோ பாபா இது வந்து 2020 சக்கார் முரளியில 9th மார்ச் 2020 பாபா சொன்னது, அஜ்ஞான பாதையில வந்து குழந்தைங்கள ஸ்கூல்ல படிக்கும் பொழுது எவ்வளோ மார்க்ஸ்ல அவங்க பாஸ் பண்றாங்கன்னு சொன்னா அதை வந்து வரிசை கர்மம் எப்படி படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க இல்லையா, மாயை வந்து அவங்களுக்கு தடைகள் போடுது, மாயையுடைய புயல்கள் இருக்குது. படிக்கிறப்போ இப்படி எல்லாம் சொல்லுவாங்களா, மாயின் தடைகள் மாயின் புயல்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க தானே. படிக்கிறப்போ ஒழுங்கா படிச்சா நல்லா பாஸ் பண்ணுவோம், ஒழுங்கா படிக்கலன்னா நல்லா பாஸ் பண்ணும், அவ்வளவுதானே. ஸோ ஒண்ணு வந்து அவங்க ஒழுங்கா படிக்காம தீய சகவாசத்துல இருந்து சும்மா விளையாட்டுகள் விளையாடிட்டு அப்படி இருப்பாங்க. அதனால அவங்க படிக்காம இருக்கிறதுனால தான் அவங்க வந்து சித்தி அடையாம இருக்காங்க, ஃபெயில் ஆகுறாங்க. ஆனா அது வந்து மாயோடைய புயல்கள்னு சொல்ல முடியாது. அந்த சகவாசத்தினால அவங்க படிக்காம ஃபெயில் ஆகிறது மாயின் புயல்கள்னு சொல்ல முடியுமா? இல்ல. அதே போல ஒருத்தவங்களுடைய நடவடிக்கை நல்லா இல்லைன்னு சொன்னா அந்த டீச்சர் அந்த ஆசிரியர் வந்து அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கும்போது அப்படி சொல்லுவாங்க, உங்களுடைய நடவடிக்கை நல்லா இல்லை, அவங்களுடைய தீய சகவாசத்தினால அவங்க அந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு. அதனால இங்க வந்து மாயையோ இல்லையா ராவணனோ குற்றம் சொல்றதுக்கு விடியமே இல்லை. வந்து நல்லா படிச்சா நம்ம வந்து பாஸ் ஆகும், நல்ல சகவாசம் இருக்கணும்னு சொல்றாரு பாபா. ஸோ பாபா சொல்றது, பல குழந்தைகள் இருக்காங்க, அவங்க வந்து தீய சகவாசத்தோடைய ஆதிக்கத்தினால படிக்க முடியாம இருக்காங்க. ஸோ தீய சகவாசத்தினால ஒருத்தவங்க படிக்கலன்னு சொன்னா அது மாயையும் இல்ல ஆசிரியரும் இல்ல தந்தையும் என்ன செய்ய முடியும்? நீங்க வந்து பாபாவுடைய ஸ்ரீமத்தை பின்பற்றலன்னு சொன்னா உங்களுக்கு வந்து தீய சகவாசத்துடைய ஆதிக்கம் இருக்கு, இல்ல காமமோ தேக அபிமானத்துடைய போதை இருக்கு. ஸோ அதனால பாபா சொல்றாரு, அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறப்போ தீய சகவாசத்தினால உங்களுடைய நடவடிக்கை பாழாகு. உங்களுடைய நடவடிக்கை பாழாகு. அதனால இதுல ஒழுக்கம் என்னன்னு சொன்னா, இன்னொரு கூற்று இருக்கு, நல்ல சகவாசம் உங்களை அக்கறைக்கு எடுத்து செல்லும், தீய சகவாசம் உங்களை மூழ்கடிக்கும். ஸோ அப்பாவுடைய சகவாசம் உங்களை வந்து முக்திக்கும் ஜீவன் முக்திக்கும் எடுத்து செல்லும், ராவணனுடைய தீய சகவாசம் உங்களை மூழ்கடிக்கும். இது வந்து ஒழுக்கம்.
இதுல கோட்பாடுகள் என்னன்னு சொன்னா, பிராமணர்களுடைய சகவாசம் தான் அதி உயர்ந்த சகவாசம். ஆனால் அதுல ஆனால் நே வருது. பாபா சொல்றாரு பாருங்க, அதுலயும் அந்த சகவாசத்திலையும் நீங்க பகுத்தறியணும். எந்த சகவாசம் உங்களுக்கு நன்மை அளிக்குது, நீங்க அதுல இருந்து ஏதாவது அடையிறீங்க அப்படின்றது நீங்க பகுத்தறியணும். பிராமணர்களுடைய சகவாசத்திலும் நீங்க வைக்கிற சகவாசம் உங்களை பாபா கிட்ட இருந்தோ இல்ல கோட்பாடுகளில் இருந்தோ உங்களை தூரம் கூட்டிட்டு போக கூடாது. மெயின் இதுதான். நீங்க வைக்கிற சகவாசம் பாபா கிட்ட இருந்தோ இல்லைன்னா கோட்பாடுகளில் இருந்தோ உங்களை தூரம் கூட்டிட்டு போக கூடாது. ஒரு உயர்ந்த பிராமணன் இந்த மாதிரி சகவாசத்தை வைக்க மாட்டார். இந்த மாதிரி சகவாசம் சுயத்தை கீழே கொண்டு போகிற ஒரு சகவாசமும் இல்ல உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியிலிருந்து தூரம் கொண்டு போகிற சகவாசமும் அவங்க வைக்க மாட்டாங்க. இப்படி சொல்லாதீங்க. என்ன செய்யறது, எனக்கு கொஞ்சம் கம்பெனி வேணும், சகவாசம் வேணும். எப்பவுமே நீங்க என்ன மாதிரி சகவாசத்துல இருக்கீங்கன்னு பாருங்க. பாபா உங்களை பாட்டியாக்குங்க, உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நண்பனாக ஆக்குங்க. அப்போ அந்த மரியாதை கோட்பாடுகளை பின்பற்றி அந்த அன்பின் பொறுப்பை நிறைவேற்றுங்க. சத்தியத்தின் சகவாசத்துல இருங்க. ஞானத்துல கவனம் வைங்க. யோகா பயிற்சி செய்யுங்க. உங்களுடைய குறிக்கோள் என்னன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தாதி ஜானகி எப்பவுமே இது செய்வாங்க. எப்பவுமே உங்களை நீங்களே ஞாபகப்படுத்துங்க, நான் பாபா கிட்ட எதுக்காக வந்திருக்கேன். தாதி ஜானகி டெய்லி கேட்க சொல்லுவாங்க. உங்களை நீங்களே டெய்லி கேளுங்கன்னு சொல்லுவாங்க தாதி. நான் பாபா கிட்ட எதுக்காக வந்திருக்கேன், இந்த பிராமண வாழ்க்கையின் எய்ம், ஆப்ஜெக்டிவ், இலக்கு, குறிக்கோள் என்ன? அடுத்தது ஒரு முக்கியமானது, ஜாஸ்தி டைம் எந்த பிகேவோட ஸ்பெண்ட் பண்றது. ஜாஸ்தி டைம் ஒரு பிகேவோட கழிக்கிறது, அதுவும் டூ ஆஃபன் திரும்பி திரும்பி அவங்க கூட மீண்டும் மீண்டும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஃபெமிலியாரிட்டிக்கு கொண்டு வரும். ஃபெமிலியாரிட்டி புரியுதா? நீ ஒரு நெருக்கம், தேவையில்லாத நெருக்கம் கொண்டு வரும். அதனால மற்றவங்களோட நீங்க பழகிறதுல சமநிலை இருக்கணும். மற்றும் உங்களுடைய சுய ஆன்மீக முயற்சியில சமநிலை இருக்கும். மற்றவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்றதும் மற்றவங்களுடைய உரையாடுறதும் பிளஸ் உங்களுடைய பர்சனல் தனித்துவமான ஆன்மீக முயற்சியில சமநிலை இருக்கணும். டூ மச் டைம் ஒருத்தரோடையே ஸ்பெண்ட் பண்றது, பிகே ஆனாலும் எப்பவுமே அவங்களுக்கே போன் எடுத்து பேசுறது, அவங்களுக்கே சொல்றது, அவங்களே டைம் ஸ்பெண்ட் பண்றது, சிஸ்டர் ஆகட்டும் பிரதர் ஆகட்டும், அது பாபா சொல்றது அது ஒரு சமநிலை இருக்கு. மெயின்டைன் ஸ்பிரிச்சுவல் பவுண்டரி, அந்த ஆன்மீக ஒரு பவுண்டரி இருக்கணும், அது தாண்டக்கூடாது. இல்லைன்னா மற்றவங்களோட அந்த பர்சனல் அட்டாச்மெண்ட் வந்துடும். பற்று பிராமணர்கள் கூடயும் சகோதரனோ சகோதரியோ மேட்ரு, அந்த பர்சனல் ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு பற்று வந்துட்டுதுன்னா அப்போ நம்மளால ஆன்மீக அந்த முயற்சி தடைப்பட்டு வரும். அதனால ஆன்மீக நட்பு இருக்கட்டும், ஆன்மீக நட்பு இருக்கணும். ஏதாவது சொல்லுவாங்க, நீங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஆன்மீக நட்பு ஓகே,
பட் பர்சனல் கிடையாது. பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. நீங்க நோட் பண்ணணும். எப்படி நம்ம வந்து எப்படியோ ஓரளவுக்கு வந்துட்டோம் ஆன்மீக பாதையில, அதுக்கப்புறம் அப்படியே நின்றுட்டுது. ஏன்னு சொன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். நம்ம இதுல கவனம் செலுத்தலன்னு சொன்னா எதுவும் முன்னேறாம இருப்போம் அங்கேயே ஒரு கட்டத்துல. பிகாஸ் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நல்ல சகவாசம்ன்றது ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் மற்றவங்கள பார்க்காம இருக்கிறது, மற்றவங்கள பத்தி சிந்திக்காம இருக்கிறது, மற்றவங்கள சொல்றது வந்து பர்மத் பரதர்ஷன் பரிச்சிந்தன் பர்மத். மற்றவங்க சொல்றது கேட்கறது, மற்றவங்களுடைய வழிகாட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது ஃபுல் முரளியே பாபா இதுல நடத்தினார் இல்லையா? பரதர்ஷன் மற்றவங்க பார்க்கறது, பரிச்சிந்தன் மற்றவங்களை பத்தி சிந்திக்கிறது, பர்மத் மற்றவங்களுடைய வழிகாட்டுதல் படி நடக்குது. இது மூணுமே இருக்கக்கூடாது. அடுத்தது again ஒரு பிகேயோட ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்டு அவங்க திரும்ப திரும்ப வீட்டுக்கு கூப்பிடுறது, நிமித்தமாக இருக்கிறவங்களுக்கு சொல்லாம இல்ல இன்ஃபார்ம் பண்ணாம அவங்கள வீட்டுக்கு இன்வைட் பண்றது. பிகே தான் சகோதரனும் சகோதரியும், பட் வீட்டுக்கு இன்வைட் பண்றது திரும்பி திரும்பி. இது எல்லாமே இருக்கு பாருங்கன்னா கோட்பாடுகள். அப்புறம் நல்ல சகவாசத்துல எப்பவுமே நினைவின் ரேஸ் இருக்கட்டும். அந்த ஓட்டப்பந்தயம், நினைவின் ஓட்டப்பந்தயம் இருக்கலாம், இல்ல ஞானத்தை கடைங்க, இல்ல ஹெல்தி ஒரு நல்ல ஆரோக்கியமான சேவைக்காக பிளானிங் பண்ணுங்க. இதெல்லாம் நல்ல ஒரு சகவாசத்துல நம்ம செய்யக்கூடிய, எப்படி நம்ம நினைவு செய்யறோம், ஞானத்தை எப்படி கடையிறது, ஹெல்தி சர்வீஸ் பிளானிங், ஆரோக்கியமாக ரியலி இன்னொரு பிகே சந்திக்கும் பொழுது நம்ம என்ன பேசுறோம் அதுல நல்ல தெரிய வரும் எப்படி நமக்கு வந்து மற்றவங்களை பத்தி பேசுறோமா, இவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, இது வம்பளக்கிறது இருக்குதா, என்ன நடக்குதுங்க இல்லையா? அப்படித்தான் ஆதிக்கம் செலுத்த வரும். அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க. தென் என்ன நடக்குது? இதெல்லாம் பாருங்க, மரியாதை கோட்பாடுகள்ல இருக்கு, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஓகேயா? ஏதாவது கேள்விகள் சகவாசத்துல? அடுத்தது போலாமா? சாப்பாட்டுலதான் கேள்விகள் இருக்கு. இதுல அவ்வளவா இல்லை, பட் இது ரொம்ப முக்கியம். செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு என்ன. சகவாசம் நம்மளுடையது எப்படி இருக்கு, பாபா சொல்ற மாதிரி இருக்கா? ஓகே, அடுத்தது தெய்வீக குணங்கள் கிரகிக்கிறது. பாபா இது வந்து அவ்யக்த பாக்தாதா 23 ஜனவரி 85. இதுல பாபா சொல்லியிருக்காரு, இந்த கண்கள் வந்து ஒரு தெய்வீக பைனாகுலர்ஸ். பைனாகுலர்ஸ்னா தெரியுமா? தூரத்துல இருக்கிறது வந்து நம்ம இங்க இருந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். சோ அப்படி கண்கள் வந்து பாபா அப்படின்னு சொல்றாரு, தெய்வீக பைனாகுலர்ஸ். அந்த கண்கள் வந்து அவ்வளோ ஒரு சக்திசாலி ஒரு கருவியாக இருக்கு. அது மூலமாக ஒரு ஆத்மா எப்படி இருந்தாலும் அவங்களுடைய ஒரு நல்ல குணத்தை இல்ல திறமைய வந்து நம்மளால ரொம்ப தெளிவா இலகுவாக பார்க்க முடியும். முன்னாடி எப்படி தெரிஞ்சாலும் அந்த ஆத்மாக்குள்ள போய் அவங்களுடைய நல்ல ஸ்பெஷாலிட்டி என்ன, திறமை என்ன அப்படின்னு பார்க்கக்கூடியதாக இருக்கும். சோ அதே போல எப்படி வந்து இந்த உடலை இந்த கண்களால, பௌதீக கண்களால பாக்குறோம், அதே போல அந்த மறைஞ்சிருக்கும் ஆத்மாவை கூட நம்மளால ரொம்ப தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். சோ பாபா கேக்குறாரு,
நீங்க ஆத்மாவை தெளிவாக பாக்குறீங்களா இல்ல உடலைத்தான் பாக்குறீங்களா? தெய்வீக கண்கள் மூலமாக அந்த தெய்வீக சூக்ஷ்மமான ஆத்மாவை பார்க்க முடியும். ஒவ்வொரு ஆத்மாவுடைய திறமையும் பார்க்க முடியும். எப்படி கண்கள் தெய்வீகமாக இருக்கும், அதே போல அந்த திறமைகளும் குணாதிசயங்களும் தெய்வீகமாக தென்படும். நம்மளுடைய கண்ணுத்தானா இருக்கு, நம்ம எப்படி பார்க்கிறோமோ அதுதான் இப்படித்தான் தென்படும். அதுக்கப்புறம் இன்னொரு முறையில பாபா சொல்றாரு, இது முதலாவது February 94 முடியல. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் திரிகாலதரிசி ஆகிறதுக்கு வழி கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தெய்வீக புத்தியின் ஆசீர்வாதம். அது ஒரு விசேடமான பரிசாக பிராமண பிறப்பிலே நமக்கு கிடைச்சிருக்கு. சோ தெய்வீக புத்தி இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் தந்தை தெளிவாக தெரிஞ்சுப்பாங்க, சுயத்தையும் தெரிஞ்சுப்பாங்க, 3 காலங்களையும் தெரிஞ்சுப்பாங்க. தெய்வீக புத்தி இருக்கிறதுனால தான் நினைவு செய்ய முடிகிறது மற்றும் அனைத்து சக்திகளையும் கிரகிக்க கூடியதாக இருக்கு. அதனாலதான் உங்களுடைய முதல் ஆசீர்வாதமே தெய்வீக புத்தி. தெய்வீக புத்தி. அதுக்கப்புறம் அதுல நியமங்கள் என்னன்னு சொன்னா, உங்களுடைய தெய்வீக தன்மையின் ஆதிக்கம் முழு உலகத்தையும் தெய்வீகமாக மாற்றுகின்றது. அழகாக சொல்ல, உங்களுடைய தெய்வீகத்தின் ஆதிக்கம்னால முழு உலகமும் தெய்வீகமாக மாறுது. இது ஒழுக்கம், கோட்பாடுகள். சங்கமயுக பிராமண ஆத்மாக்களுடைய உயர்ந்த அலங்காரமே தெய்வீக தன்மை. அதனால உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை, பார்வை, செயல் தெய்வீகத்தோட நிறைஞ்சிருக்கு. சாதாரண தன்மையை சாதாரணத்துல இருந்து அப்பால் செல்லுங்க. புரியுதா? இது சும்மா இது சாதாரணமான ஒரு கோட்பாடு இல்லை. நம்மளை பார்க்கும் பொழுது அந்த தெய்வீக தன்மை தெரியணும். சாதாரணமானவங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. உங்களுடைய பேச்சுவார்த்தை, நடத்தை, பார்வை எல்லாமே அதுல தெய்வீகம் நிறைஞ்சிருக்கணும். அதனால சாதாரண தன்மையில இருந்து அப்பால் செல்லுங்க. ஒரு பிராமண வாழ்க்கை தொடர்ந்தும் ஒரு பயணம். அந்த ஆன்மீக தெய்வீக தன்மைக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு பயணமாக இருக்கு. அதனால ரொம்ப சாதாரணமாக பேசுறது, கண்ணோட்டம், நடவடிக்கை, இதுல இருந்து அப்பால் செல்லுங்க. ரியலி இது ரொம்ப டீப்பா சிந்திச்சு பாருங்க. நம்ம பேசுற தன்மை எல்லாமே மாறி இருக்கா, இல்ல ரொம்ப இன்னும் ஆர்டினரியா இருக்கா, சாதாரணமாக இருக்கா, இல்ல தெய்வீகமாக தெரியுதா? மற்றவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? அது உங்களுக்கு எவ்வளவு நம்ம ஆத்மா தூய்மையாயிட்டு வரும், நம்மளுடைய உடல் தூய்மையாயிட்டு வருதாங்க பாபாவுடைய ஸ்ரீமத்தினால. எல்லாமே ஒரு தெய்வீக தன்மை அதுல அடங்கி இருக்கும். சோ மற்றவங்களோட பேசுறதோ, மற்றவங்களோட ஒரு நடவடிக்கையோ, இல்ல நீங்க
ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, இல்ல ஜாப் செஞ்சுட்டு இருக்கீங்க, இல்ல சமையல் செஞ்சுட்டு இருக்கீங்க. எல்லாமே வந்து ஒரு தெய்வீக தன்மை இருக்கணும், அதுல ஒரு ஆன்மீகம் இருக்கணும், சும்மா ஆர்டினரியா இருக்கக்கூடாது. உம். எதிர்மறையான கண்ணோட்டம் வந்து எப்பவுமே குழப்பத்தை உண்டாக்கும். எதிர்மறையான கண்ணோட்டம் குழப்பத்தை உண்டாக்கும். அதனால யஜ்யத்துல வந்து நீங்க தடைகளை கொண்டு வராதீங்க. இல்ல சென்டர்ல ஒரு அந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாத ஒரு நடவடிக்கையோ இல்ல விகாரம் நிறைந்த நடவடிக்கையோ இருக்கக்கூடாது. உங்களுடைய செயல்கள் வந்து தூய்மை மற்றும் தெய்வீகத்தை பரப்பணும். யாரு வந்து உங்ககிட்ட தொடர்புல வந்தாலும் நீங்க வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வள்ளலாக இருக்கீங்க. அதனால எல்லாருமே சந்தோஷத்தை ஒவ்வொரு அடியிலும் அனுபவம் செய்யும். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, முக்கியமானது இது, மற்றவங்களுடைய குணங்களை பார்த்தோ அதுல வந்து நீங்க ஈர்ப்பு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அட்ராக்ட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஈர்ப்போ இல்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுறதும் உங்களுடைய பயணத்துல இருந்து நீங்க வெளிவரணும் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சதும் கடவுளுடைய பிரசாதம். அவங்க கிட்ட ஏதோ ஒரு குணங்கள் இருக்கா, அதுவும் பாபா கொடுத்தது, கடவுள் பிரசாதம் நினைங்க. இது எல்லாமே வந்து பாபாவுடைய ஆசீர்வாதங்கள். அதனால அது வந்து உங்களுக்கு ஒரு உங்களுடைய சுயத்துடைய ஒரு உயர்வதற்காக ஒரு தூண்டுதலாக இருக்கணும் என்று உங்களுடைய பாதையில இருந்து விலகக்கூடாது. யாரை பார்த்தாலும் அவங்ககிட்ட ஏதாவது குணாதிசயங்கள் பாக்குறீங்க, திறமைகள் பாக்குறீங்கன்னு சொன்னா அதுவும் பாபா கொடுத்த அவங்களுடைய ஆசீர்வாதங்கள், பாபா நினைவு. தெய்வீக குணங்களுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க, உதாரணமாக இருங்க. அர்ஜுனா ஆகுங்க. அர்ஜுனான்னு சொன்னா அவங்க ஃபர்ஸ்ட் செய்யறது, மற்றவங்க செஞ்சா நான் செய்யறேன்னு இல்லை. அர்ஜுன் அப்படின்னு சொன்னா நான் ஃபர்ஸ்ட், நான் இதுல தாரணையில நான் ஃபர்ஸ்ட். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருக்கா? சிஸ்டர் எனக்கு இருக்குது. இப்ப நாங்கள் அந்த எங்கட 5 விகாரங்களை வெல்றதுக்கு ஒவ்வொரு தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும் தானே சிஸ்டர்? இப்ப காமத்தை வெல்றதுக்கு தூய்மையை தாரணை செய்யணும், கோபத்தை வெல்ல அமைதியை தாரணை செய்யணும், பற்ற வெல்றதுக்கு அன்பை தாரணை செய்யணும், பேராசையை வெல்றதுக்கு என்ன தாரணை செய்யணும்? சந்தோஷம். அகங்காரத்துக்கு திருப்தி, சந்தோஷம். அகங்காரத்துக்கு ஞானம். சோம்பேறித்தனத்துக்கு ஊக்கமுற்சாகம். எனக்கு அது இருக்குதா அதான் சிஸ்டர். மற்ற கவன இனத்துக்கு பாபா சொல்லுது நம்ம ஆர்வம் இல்லையா, ஆர்வம் இருக்கும்போது நம்ம கவனம் சொல்லுது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நம்மளுடைய எய்ம், ஆப்ஜெக்ட், குறிக்கோள், இலக்கு. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, அடுத்தது என்னது யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், நோட் பண்ணவங்க. இறை சேவை. இறை சேவை. ஓகே, இறை சேவையில இது வந்து அவ்யக்த பாப்தாதோடைய முரளி 6/11/87. பிராமண வாழ்க்கையில நினைவு மற்றும் சேவை ரெண்டுத்திலையும் சமநிலை இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது உங்களை வந்து தொடர்ந்தும் பாப்தாதா கிட்ட இருந்து ஆசீர்வாதங்கள் பெறறதுக்காக அது உங்களை தகுதி வாய்ந்தவங்க ஆக்குது. அந்த சமநிலை இருக்கும் பொழுது பாப்தாதா கிட்ட இருந்து மற்றும் மற்ற உயர்ந்த பிராமண ஆத்மாக்கள் கிட்ட இருந்து ஆசீர்வாதங்கள் பெறறதுக்கு அவ எப்பவுமே பேலன்ஸ் பிளெஸிங்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றது.
எப்போ நினைவும் சேவைக்கும் பேலன்ஸ் இருக்கோ அப்போ பாப்தாதா கிட்ட இருந்தும் மற்றும் பிராமண ஆத்மாக்கள் கிட்ட இருந்தும் பிளெஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் கிடைக்குது. இந்த ஒரே ஒரு சங்கம யுகத்துல தான், இந்த பிராமண வாழ்க்கையில தான் நீங்க வந்து கடவுள்கிட்ட இருந்தும் பிராமண பரிவாரத்துக்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதங்களை பெறலாம். ஸோ நீங்க வந்து எப்பவுமே ஒரு நிரந்தரமான யோகியாக இருக்கீங்கன்னு சொன்னா இப்போ நிரந்தரமான சேவையாளரும் கூட இல்லையா? யோகியாக இருந்தோம்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக் அங்க சேவை நடந்துட்டு இருக்கு. ஸோ பாபா கேக்குறாரு, சேவையின் முக்கியத்துவம் எப்பவுமே உங்களுடைய புத்தியில தொடர்ந்தும் இருக்குதா? சேவையின் முக்கியத்துவம் உங்களுடைய புத்தியில எப்பவுமே இருக்குதா? முழு நாளும் நீங்க பல விதத்துல சேவை செய்யலாம்னு சொல்றாரு பாபா. இதுல பாயிண்ட் சொல்லியிருக்காரு. முழு நாளும் எப்படி சேவை செய்யறது? முதலாவது வந்து சுயத்துக்கான சேவை. அப்படின்னா சுயத்து மேல கவனம் செலுத்துறது. நான் வந்து சம்பூர்ணம் அடையணும், சம்பன்னம் ஆகணும். ஸோ 4 சப்ஜெக்ட்லயும் இந்த கல்வியுடைய 4 சப்ஜெக்ட்லயும் பாஸ் வித் ஆனர் ஆகணும். ஸோ இந்த குறிக்கோள் ஞானத்தின் சொரூபம், நினைவின் சொரூபம், தாரணையின் சொரூபம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலயுமே நம்மளை நாமளே முழுமை ஆக்கணும். ஸோ சுயத்துடைய சேவை எப்பவுமே உங்களுடைய புத்தியில தொடர்ந்தும் இருக்கணும். சேவை இறை சேவைன்னு சொன்னா அதுல ஃபர்ஸ்ட் பாவம் போடுறதே சுயத்துக்கான சேவை. சுயத்துக்கான நீங்க சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அந்த சம்பூர்ணமான நிலையின் மூலம் நீங்க வந்து சேவை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனா அதுக்கு வந்து என்ன வழிமுறைன்னு சொன்னா கவனம் செலுத்துறதும் சோதிக்கிறதும். 2 விடயங்கள் பாபா இதுல சொல்றாரு. கவனம் செலுத்துறதும் சோதிக்கிறதும். உங்களை நீங்களே சோதிக்கணும், மற்றவங்களே இல்லை. பாபா சொல்றாரு நீங்க உங்களை நீங்களே சோதிக்கணும், மற்றவங்களே. ஓகே. சோ சுயத்துக்கான சேவையண்டா என்னென்ன? சுயத்துக்கான சேவையண்டா என்னென்ன? அதுதான் இப்ப ஃபுல்லா சொன்னது. கேட்கலையா? ஃபுல்லா அதுதான் நம்ம சொன்னது இப்போ பாபா. மீனிங் 4 சப்ஜெக்ட்லயும் பாஸ் வித் ஆனர் ஆகணும். ஞானத்தின் சுரூபம், நினைவின் சுரூபம், தாரணையின் சுரூபம். இதெல்லாம் சுயத்து மேல கவனம் செலுத்தணும். இந்த 4 சப்ஜெக்ட்லயும் நம்ம பாஸ் வித் ஆனர் ஆகும். இப்படி நம்ம செய்யும் பொழுது அதுக்கு வழிமுறை பாபா சொல்றது, ஒண்ணு கவனம் செலுத்துறது, இன்னொன்னு சோதித்து பார்க்கறது. உங்களே நீங்க சோதிங்க, மற்றவங்கள இல்லை. இது சுயத்துக்கான சேவை. 2வது வந்து உலகத்துக்கான சேவை. உலகத்துக்கான சேவை நீங்க பல வழிகள்ல செய்றீங்க, பல வழிமுறைகள்ல செய்றீங்க. வார்த்தைகள் மூலமாக, தொடர்புகள் மூலமாக, உறவு முறைகள்ல. உங்களுக்கு இது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் பாபா. ஒரு சென்டென்ஸ்ல பாபா சொல்லி உலக சேவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். 3வது யஜ்யத்துடைய சேவை. இதுவும் பாபா ஒரே ஒரு சென்டென்ஸ்ல சொல்றாரு. உடல் மூலமாக, செல்வம் மூலமாக. யஜ்யத்தோட சேவை நம்ம செய்யறது ஒண்ணு உடல் மூலமாக, இன்னொன்னு செல்வம் மூலமாக. ஓகே. 4வது இதெல்லாம் பாபா முரளியில சொன்னது இல்லையா?
கிளியரா சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சுயத்தோடைய சேவை, இரண்டாவது உலகத்தோடைய சேவை, மூணாவது யக்கியத்தோடைய சேவை, நாலாவது யார் சொல்றீங்க? நாலாவது இந்த தத்துவங்களா? நாலாவது வந்து மனசா சேவை, மனசு மூலமாக சேவை செய்யும். நீங்க எங்க இருந்தாலும் நீங்க வந்து பல ஆத்மாக்களுடைய சேவை செய்யலாம். எப்படி? உங்களுடைய தூய உணர்வுகள், உயர்ந்த ஆம், நல்லாசிகள், உயர்ந்த கண்ணோட்டம், உயர்ந்த அதிர்வலை. பாபா இது 4 சொல்றாரு. தூய உணர்வுகள், உயர்ந்த நல்லாசிகள், உயர்ந்த கண்ணோட்டம், உயர்ந்த அதிர்வலைகள் மூலமாக நீங்க பல ஆத்மாக்களுக்கு சேவை செய்யலாம். இதுக்கு என்ன வழிமுறைன்னு சொன்னா, மனசா சேவை செய்யறதுக்கு வழிமுறை லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகிறது. வெளிச்ச வீடும் சக்தி வீடும் ஆகிறது. லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ். ஓகே, சிஸ்டர், அந்த மனசா சேவைக்கு 4 தூய உணர்வுகள், அந்த 4 முறை திருப்பி சொல்றீங்களா? தூய உணர்வுகள், உயர்ந்த நல்லாசைகள், உயர்ந்த கண்ணோட்டம், உயர்ந்த அதிர்வலை. சோ இதுக்கு வழிமுறை என்னன்னு சொன்னா, பாபா சொல்றது லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ், வெளிச்ச வீடு சக்தி வீடு. ஓகே, இன்னொரு முரளி இருக்கு. ஸோ இது 28/6/77. எப்பவுமே இதுல கவனம் செலுத்தணும். நீங்க ஒரு ஞானி ஆத்மாவோ, நீங்க வந்து உங்களை நீங்களே ஒரு ஞானி ஆத்மா இல்ல சேவாதாரி ஆத்மான்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி நிமித்தமாக கூடாது. இந்த மாதிரி செயல்கள் செய்யறதோ இல்ல இந்த மாதிரி அதிர்வலைகள் பரப்புறதோ, அது வந்து சேவைக்கு பதிலா அவசேவை ஆகக்கூடிய அந்த மாதிரி ஒரு நிமித்தமாகாதீங்க. அதுக்கு சேவை இருக்கட்டும். பாபா சொல்றாரு பாருங்க, முரளியில சொல்லியிருக்காரு பாபா, சேவை இருக்கட்டும். ஆனா இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒரே ஒரு தடவை சேவை செய்றீங்கன்னா, அது சேவை செய்யறதோட 10 மடங்கு அத வந்து அழிக்கிறது. அந்த சேவை வந்து 10 மடங்கு அழிக்கிறது வந்து ஒரு தடவை சேவை செஞ்சோம். எப்படி வந்து ஒரு ரப்பர் இல்லையா, அந்த இரேசர் ரப்பர் எடுத்து நம்ம ஏதாவது ஒண்ணு அழிக்கிறோம்னு சொன்னா, அது போல பாபா சொல்றாரு பாருங்க, ஒரு தடவை நீங்க அவசேவை செஞ்சீங்கன்னா அந்த அக்கௌண்ட் எப்படின்னா 10 தடவை நீங்க செஞ்ச சேவை வந்து அழிச்சிருக்கு. இந்த அக்கௌண்ட் பாபா சொல்ல 10 தடவை. சில ஆத்மாக்கள் தடைகளுடைய ஆதிக்கத்துல வரதுனால சுயமே வந்து சேவைக்காக தடைகள் ஆயிடுறாங்க. தெளிவா பாபா சொல்லி 77 மூவில சொல்லியிருக்காரு பாபா. சில ஆத்மாக்கள் வந்து தடைகளுடைய ஆதிக்கத்துல வர்றதுனால சேவைக்கு தானே தடைகள் ஆகுறாங்க. அவங்க பேர் என்னவோ விக்ன விநாசக், தடைகள் அளிப்பவர்கள், ஆனால் அவங்களே வந்து தடைகளாக ஆயிடுறாங்க. சோ இந்த மாதிரி பாரம் தொடர்ந்தும் இந்த ஆத்மாக்களுக்கு அதிகரிக்கிறதுனால பலவிதமான வீணான எண்ணங்கள், மனதில் அமைதியின்மை, இதெல்லாமே என்ன செய்யுது, அப்பப்போ நோய்களை கூட உருவாக்கு. அடுத்தது பாரமாக இருக்கிறதுனால, இந்த கணக்குடைய பாரம் சொல்ல இருக்கிறதுனால
முயற்சியின் வேகமும் குறைவடையுது. ஹை ஜம்ப் என்ன, அவங்களால ஓடக்கூட முடியாது. அவங்க இதுக்காக பிளான் பண்றாங்க, அதுக்காக பிளான் பண்றாங்க, ஆனா அவங்களால வெற்றி அடைய முடியாம இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாரு பாபா, இன்னொன்னு 3வது ஆழமான விடயம் சொல்றாரு. பாபாவே சொல்றாரு ஆழமான விடயம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி ஆத்மாக்கள் பாரமாக இருக்கிறதுனால அவங்க தடைகளை உருவாக்குறதுக்கு நிமித்தமாகறாங்க, இல்ல டிஸ்சர்வீஸ் அவசேவை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வெற்றி அடையிறது இல்லை. ஏன்னு சொன்னா அவங்களுடைய உடல் மனம் அப்பாவுக்கு சமர்ப்பணம் செஞ்சிருக்காங்க, ஆனாலும் அதை வீணாக்குறாங்க. மற்றும் சேவைக்காக, இறை சேவைக்காக கிடைச்ச பணம் கூட வீணாக்குறதுனால, தடைகள்னால வீணாக்குறாங்க. அதனால அவங்க வெற்றி அடையறதில்லை. இதுல ஒழுக்கம் என்னன்னு சொன்னா, நீங்க தகுதி வாய்ந்தவங்களாக இருக்கணும், தடைகள் இருந்து விடுபட்டு இருக்கணும். ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தவங்களோட தகுதி வாய்ந்தவங்களாக இருந்து எப்படி உங்களுடைய பெயர் போற்றப்படுதுன்னு பாருங்க. சேவை களத்துல நீங்களே ஒரு பிரச்சனை ஆகாதீங்க, ஆனா பிரச்சனைகளை முடிப்பவர்கள் ஆகுங்க. இவ்வளவு பாருங்க, சேவையில இவ்வளவு பெரிய விடயம் சொல்றாரு. இதுக்கப்புறம் சாரி, அவசேவை என்றா என்னன்னு ஒருக்கா சொல்லுங்க சிஸ்டர், என்னென்னத்துக்குள்ள வரும்? அவசேவைன்னு சொன்னா பாபா கிட்ட இருந்து தூரம், சிம்பிளா சொல்ல போனா பாபா கிட்ட இருந்து தூரம் கொண்டு போக விடயங்கள் எல்லாமே அவசியம். பாபா கிட்ட இருந்து தூரம் கொண்டு போகுது, யஜ்யத்துல இருந்து தூரம் கொண்டு போகுதுன்னு சொன்னா அது எல்லாமே அவசியம். அண்ட் ஆல்சோ பாபா சொல்றாரு அமைதியை உண்டாக்கணும், நம்ம அமைதியின்மை உண்டாக்குறோம், அதுவும் அவசியம். பாபா சொல்றது நம்ம 5 குணங்களை யூஸ் பண்ணோம், பட் நம்ம விகாரங்கள்ல செயல்கள் செஞ்சுட்டு இருக்கோம், இல்ல விகாரங்களோட எண்ணத்தை உருவாக்குறோம், அதுவும் அவசியம். பட் நமக்குள்ளேயே இருக்கு, அது நம்ம இன்னும் எஃபர்ட் போட்டு அதை சேஞ்ச் பண்றோன்றது ஒண்ணு. ஆனா அது வெளியில வந்துட்டுது, மற்றவங்களுக்கு சொல்றது, மற்றவங்கள அதோட இம்பாக்ட் வருது, அதோடைய பாதிக்கத்துல வருது, அதெல்லாம் அவசியம். ஸோ மெயின் பாபா கிட்ட இருந்து யஜ்யத்துல இருந்து தூரம் கொண்டு போவது எல்லாமே அவசியவை பிளஸ் விகாரங்கள். புரியுதா? சிஸ்டர், தேங்க்ஸ். ஸோ கோட்பாடுகள்ல சேவை எப்பவுமே ஸ்ரீமத் படி இருக்கணும், ஸ்ரீமத்தோடைய அடிப்படையில இருக்கணும் சேவை. சேவை செய்யும் பொழுது எப்பவுமே நல்லாசிகள், தூய உணர்வுகள் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எனது என்ற உணர்வுல இருந்து அப்பால் போகணும். சேவையில எப்பவுமே நான் கடவுளின் உதவியாளர் என்ற உணர்வு எப்பவுமே இருக்கணும். நான் இறை சேவை செய்றேன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க யாருக்காகவும் சேவை செய்யல, மற்றவங்களுக்கு யாருக்கும் சேவை செய்யல நீங்க, இல்ல மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவும் இல்ல பெயர் புகழுக்காகவும் நீங்க சேவை செய்ய, நீங்க இறை சேவை செய்வீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் கர்மயோகா செய்யும் பொழுது நம்ம இவங்க என்ன எனக்கு சொல்றது, பட் அவங்களுக்காக நம்ம செய்யல, இறை சேவை. அது நம்ம நல்ல சேவை களத்துல தான் நல்ல இதுல சம்ஸ்காரங்கள் எல்லாம் வெளியே வரும், நமக்குள்ள இருக்கு. நம்மள பார்க்கணும் இப்படி போகுது. அதுக்கப்புறம் பாபா சொல்றது பணிவு, திருப்தி, சுயநலமற்ற தன்மை, இதெல்லாமே நம்ம சேவையுடைய பயணத்துல முக்கியமான சகபாட்டி குணங்கள்னு சொல்லலாம். நான் ஒரு நிமித்தமானவன் அப்படின்ற கான்சியஸ்னஸ் உணர்வு இருக்கணும். கரண் கராவன்ஹார்
செய்பவர் செய்விப்பவருடைய நினைவிருக்கணும். சென்டர் நிமித்தமாக யார் இருக்காங்களோ அவங்களுடைய அப்ரூவல், ஏன்னா அவங்க சரின்னு சொன்னதோ இல்லை அவங்களுடைய கைடன்ஸ் தான் சேவை செய்யணும். நீங்க அப்படி சேவை செய்யறது அது எப்படி வளர்ச்சி அடையும்னா நிமித்தமாக, நிலையத்துடைய நிமித்தத்துடைய அவங்க என்ன சொல்றாங்களோ அது செய்யும் பொழுது அது சேவையின் வளர்ச்சி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பார்ப்பாங்க நீங்க செய்யற முயற்சி வந்து அதுல இருந்து ஏதாவது வருமா இல்லையா, அண்ட் நிலையத்துடைய தேவைக்காக நீங்க செய்றீங்களா, இதெல்லாம் பார்த்து நிமித்தம் வந்து சொல்லுவாங்க, நிமித்தமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லி அவங்களுடைய கைடன்ஸ்ல செய்யுங்க. இது வந்து ஒரு கோட்பாடு. அடுத்தது நீங்களே உங்களுடைய மன்மத், நீங்களே யோசிச்சு நீங்களே செய்யறது சேவை, அது தவறு இல்ல பர்மத் இல்ல மற்றவங்களை ஏதோ சொல்றாங்க, மற்ற பிகே ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ சொல்றாங்க வழிகாட்டுங்களை சும்மா நீங்களே பின்பற்ற சேவை செய்யறதும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். இன்னும் பாருங்க இன்னொன்னு வந்திருக்கீங்க. எல்லாமே தெளிவா, எதுவுமே வந்து மறைமுகமாக இல்லை, எல்லாம் தெளிவா இருக்கு, கேள்வியே இல்லை அந்த மாதிரி. அடுத்தது என்னன்னு சொன்னா, ஒண்ணு வந்து அரகன்ஸ் அகங்காரம், இன்னொன்னு வந்து அவமரியாதை அந்த தன்மை, என்ன அவமதிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க, இன்சல்ட் செஞ்சுட்டாங்கன்னு சொல்ற அந்த தன்மை, இது ரெண்டும் வந்து சேவையில தடைகளை உருவாக்கு. சிந்திச்சு பாருங்க இல்லையா. ஒண்ணு நம்மளுடைய சுயத்தோட ஒரு அகங்காரம், இன்னொன்னு எங்களை அவமதிச்சுட்டாங்க, எங்களுக்கு எப்படி அதை சொல்ல, அவமரியாதை அனுபவம் செய்யறது, இது ரெண்டுமே வந்து சேவையில தடைகளை உருவாக்கும். அதனால இந்த அகங்காரத்தை விடுங்க. நான் செஞ்சேன், என்னையே முன்னால வைக்கல, என்னையே முன்னால வைக்கல, இல்ல அந்த அவமரியாதை தன்மை, நான் சொன்ன ஐடியாவை ஏன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஏன் வந்து எனக்கு இது சொன்னாங்க, இல்லையா. எல்லாமே வந்து சேவையில தடைகளை உருவாக்கும். இந்த அகங்காரத்தை விட்டு மனப்பூர்வமா சேவைய அந்த அனுபவத்தை செய்யுங்க. அகங்காரம் இல்லாம சுயத்துக்காக புகழோ இல்ல கம்பேரிசன், அவங்க நல்லா செய்யறாங்க நாங்க எப்படி செய்யறோம், இதெல்லாம் விடுங்க. கொடுக்குறோம், கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த சந்தோஷத்துல மற்றவங்க கூட நாங்க வளரணும், வளர்ச்சி இருக்கணும், இல்ல நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு நல்ல வாய்ப்பு இருக்கு கத்துக்கிறதுக்கு, இந்த சந்தோஷத்துல சேவை செய்யுங்க. இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணு. அதனால சேவை செய்யறப்போ வந்து ஞானம் யோகத்துல ஈக்குவலா சமநிலை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சேவைக்கு ஜாஸ்தி முக்கியத்துவம் கொடுத்து ஞானம் யோகமே அங்க இல்லைன்னு சொன்னோம். சேவை நல்லா செஞ்சுட்டோம், பட் நோ அமிர்தவேலா நோ முருகி. ஈக்குவல் அட்டென்ஷன், ரெண்டுத்துக்குமே சமநிலையான முக்கியத்துவம் இருக்கணும். யோகா மற்றும் சேவை சேர்ந்து செய்யுங்க. உங்களுடைய தெய்வீக தன்மைகள் நீங்க சேவை செய்யறதுல வந்து தென்படணும், மற்றவங்களை வந்து நீங்க ஈடேற்றணும். ஒரு நல்ல சேவை சூழலை உருவாக்குங்க. அதுல வந்து ஒத்திசை இருக்கணும், ஹார்மனி, ஒற்றுமை இருக்கணும். இதுக்கப்புறம் ரொம்ப சத்தமா பேசுறது, அவமரியாதை இல்ல த்ரெட்டன் என்ன புரியல, த்ரெட்டனுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, பயமுறுத்துறது, பயமுறுத்துறது, இல்ல சேலஞ்ச் பண்ணி பேசுறது, மற்றவங்களை கீழ் பண்றது, இல்ல குற்றம் சொல்றது, இல்ல மற்றவங்களை வந்து பிளேம் பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு ஒழுக்கமே கிடையாது. இதெல்லாம் ஆக்சுவலி லௌகீகத்திலேயே வந்து சரியில்லை. நம்ம யார் ஆயிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் இருக்கு பாருங்க. இது வந்து சேவையோடைய அந்த சேவை வந்து இது
தடைகள் கொண்டு வருது. மற்றவங்களையும் சேவை செய்யறதுல இது டிஸ்கரேஜ் பண்ணுது இல்லையா? சில பேர் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா மற்றவங்கள பார்த்து நாங்களும் செய்ய மாட்டோம், இதுல என்ன வந்து நானாச்சு பாவம் வச்சு நிற்போம் அப்படின்னு இல்லையா? ஸோ இதுல எவ்வளவு அவசேவை, இதெல்லாம் அவசியம். யாரும் கேட்டீங்க தானே, அவசியம், இதெல்லாம் அவசேவை. அண்ட் இன்னொன்னு என்னது, அதுக்கப்புறம் எந்த ஒரு பர்டிகுலர் சேவைக்கு நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, பற்று. கொஞ்சம் காலமா நம்ம அதை செஞ்சுட்டு இருந்தோம், இப்ப ஏதோ மாறிடுச்சு, இல்ல மற்றவங்க யாரோ வந்திருக்காங்க அவங்க செய்யட்டும்னு அவங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்க வந்து ஓஹோ என்கிட்ட இருந்து அது பறிச்சுட்டாங்க இல்ல. அதனால சேவைக்காக, எந்த ஒரு சேவைக்காக பற்று இருக்கக்கூடாது. எந்த ஒரு சேவை கொடுத்தாலும் அதை வந்து எக்ஸெப்ட் பண்றது, ஒரு சுயநலமற்ற கண்ணோட்டத்தோட. இதெல்லாம் வந்து வரும், டெஸ்ட் பேப்பர் எல்லாம் வரும். சேவை கணக்குல தான் டெஸ்ட் பேப்பர் வரும். பாபா நமக்கு பாக்குறாரு எவ்வளவு நம்ம சேவைக்கும் அட்டாச்மெண்ட் இருக்கா, இல்ல சேவையும் ஒரு மாயாக மாறி இருக்கு இல்லையா? பாபா சொல்றது, எந்த ஒரு சேவை கொடுத்தாலும் அது வந்து சுயநலமற்ற கண்ணோட்டத்தோட ஏத்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்துலயும் எல்லா பாகத்திலையும் நம்ம என்ன சேவை செய்யறோமோ அது வந்து ஒரு நல்லதுக்கு தான், இனி ஏதோ ஒரு நல்லது உண்டாக்குது. ஏத்துக்கோங்க. இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க, சேவை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு பிக்கி தடைகளை உண்டாக்குறாங்க, இல்ல சேவையை டிஸ்டர்ப் பண்றாங்க, இல்ல சேவை சகபாட்டிகளை வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சென்டருடைய நிமித்தமாக இருக்கிறவங்க இல்ல சீனியரோ அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த சேவையில இருந்து நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு, மதுபன்லையும் நடந்திருக்கு, சென்டர்ஸ்லயும் நடந்திருக்கு. உரிமை திரும்பி 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 சொல்லியும் அவங்க தடைவுகளை உருவாக்கிட்டு இருக்காங்க, அந்த சேவை சகபாட்டிகளும் டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அந்த சென்டருக்கு நிமித்தமாக இருக்கிறவங்க இல்ல அந்த சீனியர்ல இருக்கிறவங்க அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த சேவை செய்யறதுல இருந்து நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஓகேயா? இதுல ஏதாவது கேள்விகள்? இல்ல, நீங்க சொன்ன ஒரு விஷயம் விளங்க இல்ல சிஸ்டர். அந்த நீங்களே யோசிச்சு நீங்களே செய்ய வேணும், அது கூடாதுன்னு ஏதோ ஒன்று சொன்னீங்க, அது சரியா எனக்கு விளங்க இல்ல. மீனிங் நம்மளே யோசிச்சு சேவை செய்யறது, கேட்காம இல்ல சொல்லாம, இன்ஸ்ட்ருமெண்ட் நிமித்தத்துக்கு சொல்லாம மற்ற ஏதோ ஒரு சேவை நம்ம ஆரம்பிக்கிறோம், ஏதோ நமக்கு தாட் வந்திருக்கு. சில பேர் அப்படியெல்லாம் செய்யறது, நிறைய பேர் அது செஞ்சு கூட நிறைய அவசேவை நடந்தது. ஓகே, நன்றி நன்றி சிஸ்டர். இல்ல மற்றவங்க சொல்றாங்க இது இப்படி செய்யலாம் இப்படி செய்ய, எல்லாமே ஓகே, பட் அந்த நிமித்தத்துக்கிட்ட இருந்து நமக்கு அந்த ஆசீர்வாதம் எடுத்து சொல்லி செஞ்சா அதுல இன்னும் அப்படித்தான் அது வழின்னு சொல்றதுதான். ஓகேயா? எல்லாம் கிளியர் ஆயிட்டு இருக்கா? ஓகே, கிளியர். அடுத்தது ஒண்ணு இருக்கு, சாட். சாட் சாட் பத்தி இது வந்து பாபாவுடைய முரளியில சொல்றாருன்னா,
இது வந்து சாக்கார் முரளி 31 ஆகஸ்ட் 2020ல பாபா சொன்னது. நீங்க வந்து தொடர்ந்தும் பாவத்தை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அப்போ எப்படி நீங்க புண்ணிய ஆத்மா ஆகலாம்? இப்போ நீங்க வந்து இந்த குலத்துடைய பேரையே வந்து அவதூறு செய்றீங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? கடவுள் வந்து உங்களுக்கு கற்பிக்கிறாரு, நீங்க வந்து மனிதர்கள் இருந்து தேவர்கள் ஆகுறீங்க, உலகத்தின் அதிபதிகள் ஆகுறீங்க, ஆனாலும் இப்படி செய்றீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதத்தான் பாபா சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் உங்களையே நீங்க ஒவ்வொரு ராத்திரி பாபா உங்களை நீங்களே பாருங்க. நீங்க ஒரு கீழ்ப்படிவான குழந்தையாக இருந்தீங்கன்னு சொன்னா பாபாக்கு உங்களுடைய சாட் அனுப்புங்க. சில பேர் வந்து சாட் எழுதுறாங்க, ஆனா அவங்க இதை எழுதுறது இல்ல. நான் வந்து இவங்களுக்கு துக்கத்தை கொடுத்தேன், துன்பத்தை கொடுத்தேன், இல்ல நான் இந்த ஒரு தவறு செஞ்சேன் அப்படின்னு அவங்க எழுதுறது இல்ல. அதனால இப்படி இருக்கக்கூடாது. நீங்க வந்து பாபாவையும் நினைவு செய்றீங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்தும் தவறான செயல்களையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாது. எப்போ நீங்க வந்து உடல் உணர்வுல இருக்கீங்கோ அப்போ வந்து தவறான செயல்கள் செய்யப்படுது. சில பேர் வந்து பாபா கிட்ட சார்ட் கொண்டுட்டு வந்து சொல்றாங்க, பாபா என்னுடைய சார்ட்டை பாருங்க, நான் யாருக்கும் கொஞ்சம் கூட துன்பத்தை கொடுக்கவே இல்லை அப்படின்னு. இப்போ பாபா சொல்வாரு, இந்த குழந்தை வந்து ரொம்ப இனிமையான குழந்தை, நல்ல நறுமணத்தை கொடுக்குறாங்க எல்லாருக்கும். இந்த மாதிரி சொல்லணும் இல்லையா பாபா நம்மளை பார்த்து. இதை வந்து உங்களுடைய சார்ட்ல எழுதுங்கன்னு சொல்றாரு பாபா. உங்களுடைய கண்கள் உங்களை ஏமாத்தினவா? கண்கள் ஏமாற்றினவா? ஏதாவது நான் பாவம் செஞ்சேனா? கண்கள் வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்மள வந்து ஏமாத்திக்கொண்டே இருக்கு. சோ அந்த கண்கள் வந்து முழுமையாக சாந்தம் அடையும். அதுக்கு என்னது? அவசர உங்களை நீங்களே உடலற்றவராக கருதுங்க. சோ கர்மாத்தீத நிலை கூட ஓகே, கடைசியில நீங்க அடைவீங்க. ஆனா அதை நீங்க பாபாக்கு சாட் அனுப்பும் பொழுதுதான் அது நடக்கும். பாபாவும் சொல்றாரு, அச்சா நல்லது, உங்களுடைய சாட்டை கொண்டு பாருங்க, நான் பாக்குறேன். பாபா அப்போ உங்களை கூப்பிடுவாரு. ஏன்னா இந்த மாதிரி நல்ல குழந்தைகளை பாப்பா பார்க்க விரும்புறாரு. பாபா வந்து நல்ல தகுதி வாய்ந்த கீழ்ப்படிவான குழந்தைகளுக்கு நிறைய அன்பு கொடுக்கிறார். பாபாக்கு தெரியும் யாருமே இன்னும் முழுமை அடையல. அதனால பாபா பாக்குறாரு ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளவு முயற்சி செய்யறாங்க. சோ பாபா இப்ப குழந்தைங்க வந்து சாட் எழுதலன்னு சொன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பலவீனத்தை மறைக்கிறாங்க பாபா கிட்ட இருந்து. பாபா இந்த லைன் சொல்றாரு பாருங்க, பாபா வந்து ஒரு குழந்தை ஆனஸ்ட், உண்மையான குழந்தைன்னு நேர்மையான குழந்தைன்னு எப்போ பாபா பாப்பாரு? எப்போ அவங்க சாட் எழுதுறாங்க. ஒரு சாட் எழுதக்கூடிய குழந்தையத்தான் பாபா உண்மையாக நேர்மையான குழந்தை அப்படின்னு பாக்குறாரு. ஆனா சாட் கூடவே நற்பண்புகளும் தேவை, நல்ல ஒழுக்கங்கள், குட் மேனர்ஸும் வேணும். இதுக்கப்புறம் இது அடுத்த முரளி 31/12/91. சோ எந்த ஒரு சாட் வந்து மகாரதி குழந்தைகள் இப்ப வைக்கணும்? மகாரதி குழந்தைகள் இப்ப வந்து வெற்றியின் ஸ்வரூபங்கள் ஆகக்கூடிய ஒரு காலம் இது. அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தை எண்ணம் ஒரு நடைமுறை ரூபத்தை எடுக்கணும். சோ டிராமா படி அது எப்போ நடக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை சக்திசாலியாக இருந்து அதுல சத்தியம் நிறைந்திருக்கும் பொழுது. அதனால இப்போ மகாரதிகள் எந்த மாதிரி சார்ட் வைக்கணும்னு சொன்னா நல்ல ஒரு
சாட். இது பாபா சொல்றாரு, என்னெல்லாம் எண்ணங்கள் எனக்கு இருக்கும் முழு நாள்ல, என்னெல்லாம் வார்த்தைகள் என்னுடைய உதடுகளிலிருந்து வருதோ அது எவ்வளவு நடைமுறை ரூபத்துல வருது. See? மகாரதிகளுடைய சாட். எண்ணம் தான் விதை. ஸோ சக்திசாலி எண்ணங்கள் நல்ல பழங்களை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் நடைமுறையில வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ முழு நாளும் எவ்வளோ எண்ணங்கள், எவ்வளோ வார்த்தைகள் நடைமுறை ரூபத்துல வந்தது. நீங்க என்ன சொல்றீங்களோ டிராமா படி நீங்க சொல்றது நடைமுறையில நடக்கக்கூடியதாக இருக்கணும். அதைத்தான் நீங்க சொல்லணும். எவ்வளோ பெரிய இலக்கு. இதுக்கு பாபா சொல்றாரு, இதுக்காக நீங்க உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் சக்திசாலி ஆக்கணும். இதுதான் மகாரதிகளுடைய சாட் ஆக இருக்கு. மகாரதிகள் இந்த மாதிரி சாட் வைக்க கூடாது. அவங்க இவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கல, இவங்க இந்த விகாரத்துல இவங்களுடைய ஆதிக்கத்துல வரல. அது காலாப்படையினருடைய சாட். நாம அதுக்கு முன்னாடி சொன்ன முரளியில பாபா இதுல சொல்றாரு, காலாப்படையினருடைய சாட் அது மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கல, இந்த விகாரத்துடைய ஆதிக்கத்துக்கு வரல. மகாரதிகளுடைய சாட் அவர் சொன்னாரு இல்லையா, அப்படி இருக்கு. ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வார்த்தையும் சக்திசாலியாக இருந்து நடைமுறை ரூபத்துல வரக்கூடியது. மகாரதிகளுடைய சாட் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும். சாட்டை நோட் பண்றது. ஸோ இதோடைய ஒழுக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு அக்யூரேட் மிக சரியான சாட் அப்படின்னு சொன்னா உங்களை முன்னேற வைக்கும், மாற்றத்தை கொண்டு வரும். இதுல கோட்பாடுகள் சுய மாற்றத்துக்காக ஒவ்வொரு ராத்திரியும் சாட்டு வைங்க. உங்களுடைய பௌதீக புலன் அங்கங்கள் சோதித்து பாருங்க, சூக்ஷ்மமான அங்கங்களை சோதித்து பாருங்க. அதுக்கப்புறம் முழுமையாக ஸ்ரீமத் படி மரியாதை கோட்பாடுகளை பின்பற்றுறீங்களா? அதுக்கப்புறம் என்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் பிராமண குலத்துடைய கோட்பாடுகள் படி இருந்ததா? இதை செக் பண்றதுனால உங்களுடைய எந்த விதத்துல நீங்க எந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்ல முன்னேறலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நல்ல உண்மையாக மாற்றத்துக்காக ஒரு நேர்மையாக சாட் வைங்க. உங்களுடைய ரெஜிஸ்டரை நீங்களே பாருங்க, எப்படி முன்னேறிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு நேர்மையாக அகநோக்குல இருந்து பார்க்கும் பொழுது இது ஆன்மீக முயற்சிக்காக ஒரு கருவியாக இருக்கு. மற்றவங்களை பார்க்காதீங்க, உங்களை பாருங்க. நினைவுக்காக ஒரு சாட் வைங்க. குணங்கள், சக்திகளை தாரணை செய்யறதுக்காக சாட் வைங்க. நேர்மையாக செக் பண்ணி பாருங்க, சோதித்து பாருங்க. எனக்குள்ள பலவீனங்கள் இருக்கா, பழைய சம்ஸ்காரங்கள் இருக்கா, இல்ல குறைகள் இருக்கா? அதை ஏற்றுக்கொண்டு அதை மாற்றத்திற்காக உறுதியாக இருங்க. செக் அண்ட் சேஞ்ச். சோதித்து பாருங்க, மாற்றத்தை கொண்டு வாங்க. ஓகே, இது மட்டும் செக் பண்ணாதீங்க. நான் யாருக்கும் துன்பத்தை கொடுக்கல, ஆனா எவ்வளவு பேருக்கு நான் சந்தோஷத்தை கொடுத்தேன், அதுவும் சோதித்து பாரு. சோ உங்களுடைய சோதிக்கிறது ரொம்ப ஆழமாக இருக்கணும். ஆர்டினரியா சாதாரணமாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஆழமாக போய் இன்னும் மாயோடைய அந்த தங்க சங்கிலிகள் என்ன இருக்கு அதையும் சோதித்து பாருங்க. உங்களுடைய எல்லா அக்கௌண்ட்ஸும் கணக்குகளை சோதிங்க. உடல் மூலமாக நான் எவ்வளவு சேகரிச்சேன், மனதில் தெய்வீக எண்ணங்கள் மூலமாக எவ்வளவு சேகரிச்சேன், ஸ்ரீமத் படி உயர்ந்த செயல்கள் செஞ்சு எவ்வளோ செல்வத்தை சேகரிச்சேன். சேகரிக்கிறவுடைய அந்த கணக்குல விசேடமாக கவனம் செலுத்துங்க.
ஒரு நிமிஷம் பாபா இருக்கும். ஓம் சாந்தி.